ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்தவங்க அப்படி தான் சொல்கிறது. நாங்கள் எங்களுக்கு பின்னால் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறது. அப்படி எம்ஜிஆர் கூட சொன்னார், அவரையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஜெயலலிதா சொன்னாங்க, அவங்களையும் நாங்கள் வெற்றி பெற்று தான் இருக்கோம். நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு தான் ஒரு வெற்றி பெற்றிருக்கோம். இது எல்லாம் சபையில் உட்காரும்போது பெருமைக்காக பேசுகிறத தவிர அதெல்லாம் ஒரு அரசியல் ஞானத்தோடு சொல்லலை. அதே போல ஊரா வீட்டு நெய்யில யாருக்கு ஸ்வீட் செய்து கொடுக்கிறீர்கள் என்றோ, எதற்கெடுத்தாலும் நிதி இல்லைன்னு சொன்னவங்க இப்ப எதுக்கு ஆட்சியில இருக்கிற பிரச்சாரத்தின் போது விஜய் பேசினார் அப்படின்ட்டு. ஆனா இப்ப முதல்வர் ஆனவன நலத்திட்டம் வழங்குறதுக்கு நிதி இல்லைன்னு சொன்னவரு எம்எல்ஏங்களுக்கு அரசு பணத்துல கார் வழங்குவதை சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எம்எல்ஏங்களுக்கு கார் வழங்குவதுன்னு வந்த நியூஸை பார்த்த உடனே நான் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். அப்படிதான் நான் கூட சொன்னேன். அது நான் மாறுபட்ட கருத்து அல்ல. ஆனால் அதுக்கப்புறம் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளை பார்க்கும்போது கார் இல்லாதவர்கள் விரல் விட்டு எண்ணப்படக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் யார் கேள்வி கேட்டாலும் அவருக்கு 3 கார் இருக்கிறது பத்திரிகையில் வந்த செய்தி இருக்கு. ஆகையினால எல்லாருக்கும் கார் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கார் கொடுக்கணும். 1 கார் 2 கார் 3 கார் வச்சிருக்கிறவங்களாம் கார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது மக்கள் வழிது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் நாங்கள் கார் இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு கார் வேணான்னு சொல்லிட்டோம். அது நியாயமான கோரிக்கை தான். அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கலாம், இப்போ உதவியாளருக்கு 25,000, தூய்மை பணியாளர்களுக்கு அந்த பொதுவாக இப்போ அந்த சப்ஜெக்ட் அவங்க தொட்டதே தப்பு. கார் கொடுக்குறேன், அதுக்கு பெட்ரோல் கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்ல தப்பு. ஏன்னா அவங்களுடைய மெயின் கோஷம் என்ன? நிதி இல்லை, காலியாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. காலியாக வச்சுட்டு போனால் எப்படி காரில் எம்எல்ஏவுக்கு அசிஸ்டண்ட்டு கூட சம்பளம் கொடுப்பாங்க? ஆகையினால அவங்க சொல்கிற மாதிரி நகர சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் இல்லையா, தூய்மை பணியாளர்கள் மாதக்கணக்கில் ஒரு உண்ணாவிரதம் போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு போது இதுக்கு எங்கே பணம் கேட்கறது நியாயம்தான். அதே போல சட்டசபையில வந்து சபாநாயகர் உட்பட எம்எல்ஏங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழக எம்எல்ஏங்க பாட்டு பாடி வர்றதோ, கேலி கிண்டல் செய்து வர்றதோ, தகாத வார்த்தைகள் பேசி வருவதோ, இதுக்கு முன்னால நீங்க சட்டமன்றத்தில் இருக்கிறீங்க. சட்டமன்ற நிகழ்வுகள் என்ன இருக்குது உங்களுக்கு?